ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிட்டில் டேஸ்ட் ஆஃப் ஆரா சேனலுங்க. இந்த வீக் நம்ம சேனலில் முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு பெரிய முள்ளங்கி எடுத்துருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துட்டேங்க. 3 வரமிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளிங்க, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்புங்க, 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு பேனில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டுங்க, அதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமாங்க வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முள்ளங்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க, நம்ம எடுத்து வச்ச புளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த காய் நல்லா வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் லிட் போட்டு மூடி வச்சிட்றேன் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமாங்க நான் எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி தழையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காயும் இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த சூட்லேயே அது வதங்கிக்குங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நல்லா சட்னி பதத்துக்கு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டிஷ்ஷுங்க. முள்ளங்கியே பிடிக்காதவங்களுக்கு கூட இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.